ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யஜ ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த வயசில் யோகம் வருது, அல்லது கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்தெந்த கிரகம் யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே கன்னி ராசி எண்ணிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய ராசி இந்த கன்னி ராசியாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட கன்னி ராசியை சேர்ந்த உங்களுக்கு பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானுடைய திசா எப்போ வருதோ, அதாவது கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகப்படி புதனுடைய திசை, புதன் பகவானுடைய திசா எந்த வயசில் வருதோ அந்த வயசில் உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக, மிகப்பெரிய ஆடம்பரமான காலமாக அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. உங்களுடைய ராசி அதிபதியே புதன் பகவானாக இருக்கிறதுனால கன்னி ராசியில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற 2 ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுனால திரண்ட செல்வங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். பொதுவாகவே எந்த ஒரு கிரகமுமே இருக்கிற 12 ராசிகளில் ஒரு ராசி கட்டத்தில் ஆட்சியாக இருக்கும், இன்னொரு ராசி கட்டத்தில் நீச்சமாக இருந்துக்கிட்டு இருக்கும், இன்னொரு ராசி கட்டத்தில் உச்சம்னு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த புதன் பகவான் மட்டும்தான் ஒரே ராசியிலேயே ஆட்சி, 2வது உச்சம் அப்படிங்கிற 2 ஆதிபத்தியத்தில் கன்னி ராசி இருந்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட புதன் பகவான் கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு புதன் பகவானுடைய ஆதிக்கம் வரும் பொழுது, திசா வரும் பொழுது, பொதுவாகவே புதன் பகவானுடைய திசை அப்படிங்கிறது 17 வருடம். இந்த 17 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது தன்னுடைய திறமை. கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தன் கையை தானே ஊனி எந்திரிச்சேன், எனக்கு நான் தான் ஆறுதல், எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே முயற்சி செய்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய, சமூகத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய, படித்த படிப்புக்கு தகுந்த மிகப்பெரிய பிடித்தமான உத்தியோகம் அப்படிங்கிறத விட கொஞ்ச நாள் உத்தியோகம் போயிட்டு இருந்தால் கூட புதன் பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய அந்த காலங்களில் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய, உத்தியோகம் அப்படிங்கிற பேரில் உயர் அதிகாரிகளை எல்லாம் பார்த்து யாராருக்கெல்லாம் நீங்கள் கைகட்டி வணக்கம் வச்சிங்களோ அவங்கெல்லாம் உங்களை பார்த்து கைகட்டி வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய தகுதி இந்த புதன் பகவானுக்கு மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு திசை வந்தாலும் தன்னுடைய சுய புத்தியில் அவ்வளவு நன்மையை செய்யாது, செய்யவும் கூடாது. ஆனால் புதன் பகவான் மட்டும்தான் தன்னுடைய சுய புத்தி காலத்திலிருந்து முழுமையான 17 வருடங்களும் உங்களுக்கு பகட்டான செல்வங்களை கொடுக்கக்கூடிய, பகட்டான செல்வங்களை திகட்டாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த புதன் பகவானுடைய ஆதிபத்தியம் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி கன்னி ராசியை சேர்ந்த உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் பொதுவாகவே புதன் பகவானுக்கு மிகுந்த நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிர பகவான் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு, கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த வயசில் வந்தாலும் நல்ல, அதாவது சொந்த பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பொதுவாகவே சுக்கிர தசையை பற்றி பார்த்திங்கன்னா பல்வேறு கருத்துக்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியது, சொத்து பத்துக்களை கொடுக்கக்கூடியது, சுகமாக அனுபவிக்கக்கூடியது, சொர்க்கம் அப்படிங்கிற விஷயத்தை வாழும்போதே பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கிர பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் சின்ன வயசில் வந்ததுன்னு வைங்களே, குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுவே காலம் போன கடைசியில் வயசான காலத்தில் சுக்கரம் வந்ததுன்னு வைங்களே, கெளிட்டு சுக்கரன் கெடுத்துட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சுக்கிர பகவான் சின்ன வயசில் வந்தாலும் சரி, மத்தியம வயசில் வந்தாலும் சரி, காலம் போன கடைசியில் முதுமையான வயசில் வந்தாலும் சரி, இந்த கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவானுடைய திசை உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை மிகப்பெரிய சாந்தமாக சந்தோஷமாக நகர்த்தக்கூடிய பாக்கியத்தோடு, அல்ல குறையாத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோடு சுக்கிர பகவான் அருள் பாலிப்பார் அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். இது மட்டுமல்ல, இந்த மாதிரியான சுக்கிர திசை அல்லது புதன் பகவானுடைய திசா கூட
கூட எனக்கு நல்லது நடக்கலை, நல்ல காலம் வரல அப்படின்னு ஒரு சில பேர் ஏங்குவீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏக்கப்படுவங்க கவலைப்பட வேண்டாம். அதாவது யூடியூப்பில் ராஜயோகம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல நேரம் வந்து கூட நல்லது நடக்காதவங்க எந்த கோயிலுக்கு போகலாம், என்ன வழிபாடு பிரார்த்தனை வச்சுக்கலாங்கிற விஷயத்தை தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.